சின்னம்மாவினுடைய தலைமையில தான் வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே ஆட்சி அமைய வேண்டும் என்றால் தியாகத் தலைவி சின்னம்மாவின் யாரை அடையாளம் காட்டி தேர்தலிலே நிற்க வைக்கின்றார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள். இதுதான் சாத்தியம். புரட்சித் தலைவி அம்மாவின் வழிகாட்டுதலோடு தியாகத் தலைவி சின்னம்மா அவர்கள் நடைபெறுகிறதான இந்த சட்டமன்ற தேர்தலிலே அம்மா அவர்கள் யாரை அடையாளம் காட்டி தேர்தலிலே நிற்க வைக்கின்றார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள். எடப்பாடி துரோகி நிச்சயமாக இந்த தேர்தலிலே வீழ்வது உறுதி என இந்த நேரத்திலே நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் சரி, உள்ளாட்சி மன்ற தேர்தலிலும் சரி, அம்மா சின்னம்மா அவர்கள் யாரை அடையாளம் காட்டுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள். தமிழகத்தை இனிவரும் காலங்களில் காக்கப் போகின்ற ஒப்பற்ற தலைவி தியாகத் தலைவி அம்மாவின் மறு உருவம் தியாகத் தலைவி சின்னம்மா அவர்கள் மட்டுமே.